Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். எந்திரனோட கதை விவகாரத்துக்கும் ஈடிக்கும் என்ன சம்பந்தம், என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, எல்லா ஊடகங்களும் சரி, அமலாக்கத்துறை டைரக்டர் சங்கரனுடைய சொத்துக்கள் 10 கோடியே 11 லட்ச ரூபா சொத்துக்கள் முடக்கம்ங்கிற மட்டும்தான். அப்போ அதில் வந்து 96ல் அது வந்த ஒரு கதை தான் அந்த ஜூபா அப்படின்ற ஒரு கதை. அந்த கதையை முழுவதுமாக அப்படியே தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் எந்திரன்கிறது. கதை வந்து எழுதி பப்ளிஷ் ஆயிடுச்சு, 2வது பதிப்பும் போட்டிருக்காரு, அதுவும் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்போ அந்த கதைக்கும் இவர் எடுத்த படத்துக்கும் 16 விஷயங்கள் 16 காட்சிகள் வந்து ஒத்து போகுது. இறுதியாக நேற்று என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்திற்காக அவருடைய கதையை எடுத்து இவர் திருடி, ஏற்கனவே அப்படிதான் சொல்லணும், அந்த கதையை வந்து இவர் வந்து வித்திருக்கிறாரு. அடுத்த கட்ட வழக்கு எப்படி போக போகுது அப்படின்ற இதுல இன்னொரு கூடுதல் தகவல்னா, இந்த மாதிரி காப்பிரைட் ஆக்ட்ஸ்ல தண்டிக்கப்பட்டால் 7 வருடம் சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் கடுமையா இருக்கு. முக்கிய நிலையில உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செலையிடனும் போனுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்க நம்ம கூட சுபேர் சார் இணைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சங்கர் அவர்கள் மேல திடீர்னு அவரோட சொத்துக்கள் வந்து முடக்கம் அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரியல. அமலாக்கத்துறை உள்ள இறங்கி இருக்கிறதாகவும் அவங்களோட சொத்துக்களை அவங்க தான் முடக்கிருக்காகவும். சார், என்ன கனெக்ஷன், என்ன நடக்குதாங்க? எதுக்கு ஈடி வந்து சங்கர் அவர்களை வந்து இது பண்ணணும்? ஆனா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்திரனோட கதை விவகாரம் அப்படின்றாங்க. எந்திரனோட கதை விவகாரத்துக்கும் ஈடிக்கும் என்ன சம்பந்தம், என்ன நடந்துகிட்டு இருக்கு? தெளிவான ஒரு விளக்கம் இல்லாம ஒரு குழப்பமான சூழ்நிலை நீடிக்குதோ? இல்லை, எல்லா ஊடகங்களும் சரி, அமலாக்கத்துறை டைரக்டர் சங்கரனுடைய சொத்துக்கள் 10 கோடியே 11 லட்ச ரூபா சொத்துக்கள் முடக்கம்ங்கிற மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்கிற டீட்டெயில்டு யாருமே சொல்ல. ஆக்சுவலா எந்திரன் படத்தினுடைய கதையை வந்து ஆரூர் தமிழ்நாடான் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர் நக்கீரன் நடத்தக்கூடிய ஒரு இணைய உதயம்ங்கிற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கு. அப்போ அதுல வந்து 96ல் அது வந்த ஒரு கதை தான் அந்த ஜூபா அப்படின்ற ஒரு கதை. அந்த கதையை முழுவதுமாக அப்படியே தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் எந்திரன்கிறது. அந்த ஆரூர் தமிழ்நாடான்களுடைய குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட அதை நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போடுறாரு. என்னுடைய கதையை இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு வழக்கு போட்ட பிறகு நீதிமன்றம் வந்து காப்பிரைட்ஸ் ஆக்டில் கொடுத்து இதை விசாரிக்க சொல்றாங்க. அப்படி விசாரிச்சு பாக்குறப்ப 16 அம்சங்கள் இந்த படத்துக்கும் அதுக்கும் ஒத்து போகுது. இவர் சொன்ன எழுதியிருக்க கதைக்கும் வெளியில வந்த கதை வந்து எழுதி பப்ளிஷ் ஆயிடுச்சு, 2வது பதிப்பும் போட்டிருக்காரு, அதுவும் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்ப அந்த கதைக்கும் இவர் எடுத்த படத்துக்கும் 16 விஷயங்கள் 16 காட்சிகள் வந்து ஒத்து போகுது. அப்ப இவருடைய கதை தான்ங்கிறது உறுதிப்படுத்துறாங்க. அப்ப இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கலாநிதி மாறன். கலாநிதி மாறனுக்கும் அந்த வழக்கு சம்மன் அனுப்பப்படுது. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு தயாரிப்பாளர், எனக்கு இவர் ஒரு டைரக்டர் கதை சொல்றாரு, அந்த கதைக்கு உண்டான சம்பளம் அவருக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த படத்துக்கு சங்கருக்கு 11 கோடி ரூபாய் சம்பளம். அந்த காலகட்டத்திலே 11 கோடி ரூபாய் சம்பளம். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் சங்கர், அதுக்கு 11 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன். எனக்கு இவர் யாருடைய கதை, அவருடைய கதைன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு. நான் 11 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த வழக்குல இருந்து கலாநிதி மாறன் விடுவிக்கப்படுகிறார். சரி, விடுவிக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. பல்வேறு கட்டங்கள்ல கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த வழக்கு நடக்குது. 15 வருஷம் வழக்கு நடந்து இறுதியாக நேற்று என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்திற்காக அவருடைய கதையை எடுத்து இவர் திருடி, ஏற்கனவே அப்படிதான் சொல்லணும், அந்த கதையை வந்து இவர் வந்து வித்திருக்கிறாரு, அதனால் வரப்பட்ட பணம் வந்து 11 கோடி ரூபா அப்படின்னு ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. சொன்னோடனே இப்ப சட்டம் இப்ப என்ன எப்படி இருக்குன்னா, 90,99,000 வரைக்கும் தான் அஞ்சல் ஒழிப்புத்துறை விசாரிக்கும். சரி, மற்ற தமிழ்நாடு அரசு விசாரிக்கும். 1,99,00,000 தாண்டி 1 கோடி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈடி வழக்கா மாற்றிடும். இப்ப புதுசா ஒரு சட்டம் இருக்கு. 1 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய் தாண்டிடுச்சுன்னா, 99 தாண்டினா 1 கோடி ஆயிடுச்சுனாலே அந்த வழக்கு வந்து ஈடிக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்ப ஈடி தான் அதை வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஈடியோடைய ஃபார்முலா என்னன்னா, அந்த மாதிரி 1 கோடிக்கு மேல இந்த மாதிரி செக் மோசடி வழக்கு, இந்த மாதிரியான பணம் சம்பந்தப்பட்ட பண பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல மாட்டினாங்கன்னா முதல்ல அவங்க வந்து அக்கௌண்ட்டையும் இல்லாட்டி அவங்க சம்பந்தப்பட்ட சொத்துக்களையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, முடக்கிடுவாங்க. அதன் அடிப்படையில் இவர் 11 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதனால 11 கோடி ரூபாய்க்கு தேவையான 10 கோடியே 11 லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அதை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. விற்கவோ வேலை செய்யவோ முடியாத அளவுக்கு முடக்கி வச்சிருக்காங்க. வழக்கு நடந்தது. இந்த அடுத்த கட்ட வழக்கு எப்படி போக போகுது அப்படின்ற இதுல இன்னொரு கூடுதல் தகவல்னா, இந்த மாதிரி காப்பிரைட் ஆக்ட்ஸ்ல தண்டிக்கப்பட்டால் 7 வருடம் சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் கடுமையா இருக்கு. உறுதி செய்யப்பட்டால் சங்கர் 7 வருடம் சிறை செல்வதற்கு ஆளாகப்படுவார்
அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்ப இருக்கு. சட்டம் அப்படி ஆயிடுச்சு. ஓகே. காப்பிரைட், அதாவது கதை உரிமை திருட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை திருடுறப்ப இதுக்கு சட்டத்தை இப்ப கடுமையாக்கி வச்சிருக்காங்க. அப்ப 7 வருட சிறை தண்டனை, அதுக்கு உண்டான அபராதங்கள்லாம் வரும். இது மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ அதனுடைய நீட்சியாக தான் இப்போ அந்த 11 கோடி ரூபா, 10 கோடி ரூபா, 10 கோடி 11 லட்சம் ரூபா உள்ள அந்த சொத்து முடக்கப்பட்டிருக்கு. சரி, இது பாசிபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம கத்தியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பெரிய இயக்குநர்களுக்கும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ சங்கருக்கு அது நிகழ்ந்திருக்கு. திட்டமிட்டு செய்யக்கூடிய செயலா இதை நம்ம பார்க்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படத்துல அவங்களுக்கு உண்டான கிரெடிட்ஸ் போடல அப்படின்ட்டு அவங்களும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு தொகையும் போயிருக்கு. என்ன எதிர்பார்க்கறாங்க? சங்கர் அவர்களுக்கு சுத்தி என்ன நடக்குது? இல்ல, சங்கர் இல்ல, பொதுவாகவே ஒரு படைப்பாளிக்கு காசு பணத்தை காட்டி அங்கீகாரம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டிப்பா ஒரு அவங்க வந்து ஒரு திருப்தி. அப்ப நீங்க இந்த கதை வந்து என்னோட கதை, இது புத்தகமாவே வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, குறைந்தபட்சம் அவருக்கு வந்து நீங்க வந்து ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி அவரை அழைத்து பேசியிருக்கலாம், இல்ல அவருக்கு ஏதாவது அவரை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல உண்மையிலேயே ஒருத்தர் கதையை எடுத்து நீங்க போறீங்கன்னா இந்த கதை இவருதுன்னு போறதுல உங்களுக்கு என்ன வந்துட போகுது? அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ எழுத்தாளர் இருக்கிறாங்க. அந்த எழுத்தாளர்கள்ட்ட நீங்கள் கதையை வாங்கிட்டு அவங்களுக்கு குறிப்பிட்ட ஏதோ அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய பேரை அங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்னு ஆசைப்படுவாங்க. நம்மளுடைய படைப்பு, அச்சாகி இருந்த படைப்பு விஷுவலாக பார்க்குறப்ப அவங்களுக்குள்ள ஆனந்தம் வேறு. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறாலும் அவங்க அந்த இது வந்து தீர்ந்துட போகிறது கிடையாது. நம்மளுடைய படைப்பு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்றது தான் அவங்களுக்கு பெரிய ஆனந்தம். சர்க்கார் படமும் இதே மாதிரியான பிரச்சனை தான். சர்க்கார் படத்துக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் வருண் ராஜேந்திரங்கிறத ஒரு கதையை எழுதி அதை தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த கதையினுடைய முழு ஆதாரமும் அந்த ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதுனால அது நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாரு. நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போன பிறகு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வழக்குல வந்து நான் தீர்ப்பு கொடுக்க போறேன், நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா இல்ல நான் தீர்ப்பு கொடுக்குவான்னு கேட்கிறாரு நீதிமன்றத்துல. தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நீதிபதி கேட்கிறாரு. உடனே வெளியில போய் அந்த சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளரும் இயக்குனரும் இங்க இருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட வழக்கு போட்டவரும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பேசி 30 லட்சம் ரூபா கொடுத்து அந்த வழக்கை செட்டில் பண்ணாங்க. 2 பேரும் வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா இது சங்கர் அவருடைய விஷயத்துல அது ஒன்றும் நீண்டுகிட்டே போகுது. எல்லாம் ஒரு ஈகோ தான். ஒரு சின்ன ஒரு கிரெடிட் கொடுத்துருந்தாங்கன்னா அது முடிஞ்சு போயிருக்கும். என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லா கிரெடிட்டையுமே தானே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு காலத்தால் அழிக்க முடியாத பல படங்களை கொடுத்த இயக்குநருமே பாரதி ராஜா அவர்கள் வந்து பெரும்பாலான படங்கள் கதை வசனம் வெளியே தான் வந்தது. சரி, ஆர் செல்வராஜ் போன்றவர்கள்ட்ட, கலைமணி அவர்கிட்ட, ரத்னகுமார்கிட்ட, நிறைய கதையாசிரியர்கள்ட்ட தான் வேதமுதி கண்ணன், இவங்கள்ட்ட தான் கதை வசனங்கள் வெளிவாங்க. பெரும்பாலான வெற்றி படங்கள் எல்லாமே கதை வசனம் வெளியிருந்து வாங்கணும். கே.எஸ். ரவிக்குமார் பல படங்களுக்கு கதை வசனம் வெளியிருந்து வாங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் ஏன்? மணிவண்ணன்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர், அவர் கதையாசிரியராக தான் அறிமுகமாகிறார். நிழல்கள் படத்தில் அவர் கதையாசிரியராக தான் அறிமுகமாகிறார். பிற்காலத்தில் அவர் டைரக்டர் ஆன பிறகு நிறைய படங்களுக்கு கதை வசனம் வெளியிலிருந்து வாங்குறார். அடிப்படையில் ஒரு கதாசிரியர். ஆனா அவர் எடுக்கக்கூடிய பல படங்களுக்கு வேற ஒரு கதாசிரியர், கலைமணி போன்றவர்கள்ட்ட, செல்வராஜ் போன்றவர்கள்ட்ட கதையை வாங்கி இவர் டைரக்ட் பண்ணுவார். அன்னைக்கு அப்படி இருந்தது. கூட்டு முயற்சி தான் சினிமா. அன்னைக்கு ஒரு ஆள் மட்டும் மொத்த கிரெடிட்டையும் எடுத்துக்க முடியாதுல்ல. அப்போ சங்கர் விஷயத்திலையும் இது மாதிரி நடந்திருக்கு. சரி, இப்போ அந்த எந்திரனுக்கு அவரோட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார், இன்கேஸ் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட 12 அம்சங்களுக்கு மேலே அது ஒன்றிணைஞ்சாலுமே கூட அவரோட உழைப்புன்னு ஒன்று இருக்குது, அதுக்கான வேலைகள் இருக்குது. அவர் ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒரு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, என்னதான் ஒரு படைப்பு ஒருத்தரோட தான் இருந்தாலுமே கூட அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும். ஆனால் சங்கர் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு இயக்குநர்கள் கண்டிப்பாக அதை வந்து அப்பேற்பட்ட விஷயங்களை அவ்வளோ எளிதாக இது பண்ணிட முடியாது. இது பேசி சால்வ் பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஏன் சங்கருக்கு மட்டும் தொடர்ந்து பின்னடைவாகவே இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு? நம்ம ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட இயக்குனர், நமக்கு ஒரு பேர் இருக்கு, இவங்களெல்லாம் ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளர், அடிப்படையில் அருள் தமிழ்நாடன் வந்து ஒரு பத்திரிகையாளர், சரி, ஒரு எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சு, நிறைய திறமை உள்ள நபர் தான் அவர். இளம் எழுத்தாளர், நிறைய என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அவரால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மிதப்பு தான். கண்டிப்பா அவங்களுக்கு கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்றதா இருந்தா பண்ணிருக்கலாம். சரி, பெரிய விஷயமே கிடையாது. அடுத்த கட்டமா அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் 15 வருஷம் விடுவார் அவரு. 15 வருஷம் கோர்ட்டுக்கு ஒருத்தர் போயிட்டு இருந்தாருன்னா ஒரு நாளோட வேலை பேர் அவருக்கு. எப்ப அவருக்கு இயரிங் வரப்போகுது, எத்தனை மணிக்கு கூப்பிட போறான்னு கோர்ட்டு வாசப்படில் உட்காந்துருக்கணும். 15 வருஷமா ஒரு கஷ்டப்பட்டு அதுக்கு வழக்கு நடத்திருக்காரு. அவ்வளவு சீக்கிரம் விடுவாரா? இல்ல, சங்கரோட உழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து வாங்கின சம்பளத்தையும் அப்படி அதை முடக்கிறது அப்படின்றது இது ஒரு நியாயமான செயலா அப்படின்னு சங்கரோட ரசிகர்கள் எல்லாம் ஆரம்பத்திலேயே நீங்க கூப்பிட்டு பேசியிருந்தேன்னா ஒரு 11 கோடியுமா அவர் கொடுத்துக்க போறாரு, கேட்டுக்க போறாரு. சரி, அவருக்கு ஏதோ ஒரு 10 லட்சமா 5 லட்சமா கொடுத்துட்டு அவருடைய பேரை போட்டிருந்தா இப்ப இவ்வளவு தூரம் அந்த 15 வருஷத்தினுடைய உழைப்பு அலைச்சல் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து தான் கோர்ட்டு போட்டிருக்கு.
புரியுது. 7 ஆண்டு சிறை அப்படின்னீங்க, அதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு? அதுக்கு முன்னாடி சமரசம் பேசவும் இல்ல சமரசம் பேசிடுவாங்க. இப்ப சன் பிக்சர்ஸ் விலகிட்டாங்க. சங்கர் தனி மனிதனா தான் இப்ப போராடுறாரா? ஆமா, சங்கர் லீகலா போராடிட்டு இருக்காரு. தனி மனிதனா இல்ல, ஒரு பெரிய லீகல் டீமே வச்சு போராடி. இல்ல கண்டிப்பா இல்ல, சங்கர் அப்படின்னு ஒரு இயக்குனர் மேல மட்டும் அவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்திட்டாங்களே அப்படின்னு ஒரு விஷயம். இல்ல அவரே யாரும் இந்த பிரச்சனையை வளர விட்டுருக்க வேண்டாமேன்றேன். அவரே வளர விட்டுருக்க வேண்டாமே, கூப்பிட்டு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பண்றது பண்ணலாம், இல்லை அடுத்த படத்துக்கு உங்களுக்கு நீங்க ஒரு கதை கொடுங்க, உங்க பார்த்து கிரெடிட் போடுறோம். உதாரணத்துக்கு ஒரு படம் வந்துச்சு, நம்ம காதல் கோட்டை படம் வந்துச்சு. ஆமா, காதல் கோட்டை படம் என்னுடைய கதைன்னு சொல்லிட்டு பாலுன்னு ஒருத்தர் வந்து கிளைம் பண்றாரு. நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல நான் வந்து ப்ராஜெக்ட் ஃபிலிம் பண்றப்ப என்னுடைய கதை தான் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் போகுது. படம் காதல் கோட்டை எவ்வளவு ஹிட், ஆனா படம் என்னுடைய கதைன்னு ஒருத்தர் ஆர் பாலு அப்படிங்கிறவர் கிளைம் பண்றாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாது, நிறைய பஞ்சாயத்து நடக்குது. அப்ப சிவசக்தி பாண்டியன் ஒரு முடிவு பண்றாரு, உங்க கதை தானே, நீங்க என் டைரக்டர் ஆனா வந்தீங்க, என்னுடைய கம்பெனிக்கு அடுத்த படம் நீங்க பண்ணுங்கன்றார். அதெல்லாம் அதான் காலமெல்லாம் காதல் வாங்க. ஓகே ஓகே, அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. ஏன் அவ்வளவு அவர் அப்பதான் சிவசக்தி பாண்டியன் ஒரு ஹிட் கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர், அவர் அன்னைக்கு முடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு அகத்தியன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து முழுக்க என்னோட கதை தான் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை போச்சு. அது இருக்கா இல்லையாங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு விவாதம். ஆனா ஒருத்தர் கதை என்னுடையன்னு கிளைம் பண்றாரு, அவரும் போராடிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாங்கல்ல. நீங்க இவ்வளவு பெரிய இயக்குனர், இவ்வளவு பெரிய விஷயம் ஆனவனே ஏன் சால்வ் பண்ணக்கூடிய முயற்சி எடுக்கலங்கிறது தானே இப்ப இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. இல்ல கேம் சேஞ்சர்லயுமே கூட கார்த்திக் சுப்பராஜ் இருந்தா கதையை வாங்கியிருக்காரு. ஆனா நம்ம இந்தியன் 2-ஆ இருக்கட்டும் சார், அதுக்கப்புறம் அந்த கேம் சேஞ்சர், இன்னும் அடுத்தடுத்த படைப்புகள், அவரோட நிகழ்வுகள், அவர் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், சங்கரோட மனநிலை இப்ப என்னவா இருக்கும்? ஏன் அவருக்கு ஒரு அடுத்தடுத்த அடி அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இதை பார்க்கப்படும். தோல்விதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2-ஆ இருக்கட்டும், கேம் சேஞ்சரா இருக்கட்டும், தொடர் தோல்விகள், இந்த மாதிரி வழக்குகள்ன்ற போது எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க தான் செய்யும். அதை மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதெல்லாம் வந்து வளர இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் நினைச்சிருந்தா அதை ஈஸியா முடிச்சிடலாம். அவரை கூப்பிட்டு நீங்க உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்குமே. இவ்வளவு தூரம் வழக்கு அவர் இனிமேல் ஒத்துக்குவாரா? 15 வருஷம் நான் வழக்கு நடத்தியிருக்கேன், 15 வருஷம் இதுக்காக நான் வந்து போராடி இருக்கேன் அப்படிங்கும் போது அதனுடைய வழியில் வேதனைக்கெல்லாம் சேர்த்து அவர் ஒரு பில் போடுவாரு. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. இது ஒரு கூடுதலாக ஒரு தகவல் சொல்றேன். இப்ப தமிழ் சினிமாவில் இப்ப லேட்டஸ்டா ஒரு 2 பிரம்மாண்ட படங்களுடைய கதை என்னுடைய கதைன்னு சொல்லி எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப 2 பிரம்மாண்ட படத்தினுடைய கதை. அது வந்து அநேகமாக அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பேசி முடிக்காத பட்சத்தில் அது என்னங்கிறது நம்மளே பேசுவோம். அந்த படம் இன்னும் வெளியாகி ஷூட்டிங் ஆன் ப்ராசஸ்ல இருக்கிற படங்கள். ஓகே ஓகே, ஆன் ப்ராசஸ்ல இருக்கிற 2 படத்தினுடைய கதை என்னுடைய கதைன்னு வெவ்வேறு நபர்கள் அவங்க எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அது சும்மா வழக்கு போட போறாங்களா இல்ல காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்கன்றதெல்லாம் அந்த பிரச்சனை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சரி, இடி இறங்கியிருக்காங்க அப்படின்றப்போ இப்போ அமலாக்கத்துறை இறங்கியிருக்காங்க அப்படின்றத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்றது வழக்கமா நடிகர்கள், பெரிய பெரிய பிசினஸ்மேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வர்றது வழக்கம். ஆனா இந்த இடி இறங்கிருக்கிறப்ப தான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்ன நடக்குது, ஏன் இந்த இடி உள்ள இறங்கணும்? அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க, சட்டவிரோத பண பரிமாற்றம். அதாவது வெளிநாடுகள்ல சட்டவிரோதமா நம்ம இந்தியாவில் சம்பாதிச்ச பணத்தை அங்க முதலீடு செய்யறதுக்கு பேரு சட்டவிரோத பண பரிமாற்றம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இடிக்கு ஏதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறைக்கு சிறப்பு அதிகாரங்களை கொடுத்து அந்த ஆக்டை நிறைவேற்றுறாங்க. அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சு அதை தண்டிக்கிறது. அதே நேரத்தில் உள்நாட்டிலையும் சில கோடிக்கணக்கான ரூபாய்கள் இந்த மாதிரியான சீட் பண்றக்கூடிய விஷயங்களை செய்யறவங்களையும் இடி வழக்குகள் பாயும். இதுதான் இடி வழக்குடைய. ஆக்சுவலாக சினிமா நடிகர்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஐடி ரைடு தான் அதிகமாக நடக்கும். ஆமா, அதெல்லாம் காலங்காலமா இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்கும்பாங்க. அதாவது சம்பாரிச்ச காசுக்கு வரி கட்டல அதை பிடிக்கிறாங்கன்னு. ஆனா இப்போ வந்து இடி ஆக்ட்ல உள்ள வர்றாங்க, இடி வழக்குகள்ல உள்ள போறப்ப அது ரொம்ப பெரிய அளவில் சிக்கலை கொண்டு விட்டுரும். அப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சங்கரை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே ஒயிட்டா வாங்கக்கூடிய நபர். ஓகே, அவர் எல்லா சம்பளத்து காசையும் முழுவதுமாக ஒயிட்டா வாங்கக்கூடியவர். இப்ப அதனாலதான் இந்த 11 கோடி ரூபாய் ஒயிட்டா வாங்கினதுனாலதான் இந்த 11 கோடி ரூபாய் தெரிஞ்சிருக்கு. இல்ல பிளாக்கா வாங்குறா இருந்தா 4 கோடி ரூபாய் ஒயிட்டாவும் 6 கோடி ரூபாய் பிளாக்கா வாங்கியிருப்பாங்க. 11 கோடி ரூபாயும் ஒயிட்டா வாங்கினதுனாலதான் அந்த படத்துக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னு சன் பிக்சர்ஸ்ல கேட்கிற 11 கோடி கொடுத்தோம், அப்ப 11 கோடி சொத்தை முடக்குங்க அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அப்ப சங்கரை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் கணக்கு வழக்கு தர வரவு செலவுகள் மற்ற விஷயங்கள் ரொம்ப கிளியரா இருக்காது. மற்ற வழக்குக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல முழுக்க இந்த வழக்கு சம்பந்தப்பட்டது தான். அநேகமாக பேசி முடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, சன் பிக்சர்ஸுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, கோர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்களே. ஓகே, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கதையை அவர்கிட்ட சொன்னாரு, அந்த கதைக்கு உண்டான சம்பளம் கொடுத்துட்டோம், படத்தை எடுத்து முடிச்சுட்டோம், வந்துட்டோம்.
ஒரு பெரிய இயக்குனருக்கு நடந்தனால தான் இவ்வளோ பெரிய பிம்பமா? இவருடைய சின்ன கதை, சின்ன பட்ஜெட்டில் உருவான கதையாக இருந்தால் இதை போகிற போக்கில் இல்லை பொத்தம் போக்கில் விட்டுருப்பாங்க, 10 11 போயிருப்பாங்க. சங்கர்கிட்ட நிறைய காசு இருக்குது, அவர் நம்ம கட்டம் கட்டணும் அப்படின்னா அவரோட அங்கிருந்து ஷேர் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றனால சங்கரை குறிப்பாக கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, இந்த பிரச்சனை காலங்காலமாக சினிமாவில் இருக்குது. அது என்னன்னா நீதிமன்றத்துக்குலாம் போகாது. இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், எழுத்தாளர் சங்கத்தில் வச்சு முடிச்சுக்கிடுவாங்க பேசி. தாண்டவம் படத்துக்கு கிட்டத்தட்ட பெரிய அளவில் பிரச்சனை போச்சு, கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, ஏற்கனவே சொன்ன காதல் கோட்டை படத்துக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகாது. தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், எழுத்தாளர் சங்கம் இதுகளுக்குள்ள வச்சு பேசி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுவாங்க. இப்போ சட்டங்கள் கடுமையாக இருக்கு. சரி, இப்போ காப்பிரைட் ஆக்ட்ங்கிறது ரொம்ப கடுமையாக ஆகியிருக்காங்க. அப்படிங்கும் போது அதில் 7 ஆண்டுக்கு வரைக்கும் தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ அவங்க ஒரு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம சட்டங்கள் கடுமையான நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் பெரும்பாலும் போகாது. இப்போ ஒரு பெரிய இயக்குனர் நம்ம அங்கே போய் நின்னோம்னா அவருக்கு சாதகமாக தான் இருப்பாங்க இயக்குனர் சங்கம் அப்படின்னு நினைச்சு அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரா என்னன்னு தெரியல. இல்லை, அது அந்த சங்கங்கள் பற்றி தான் அடுத்து நான் கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா ஒவ்வொரு சங்கத்திலையும் எங்களுக்கான ஒரு விடை கிடைச்சிச்சுன்னா அவர் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு அவசியமே இல்லை. மிஸ்கின் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு, சார் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படுத்தப்போ எனக்கு ஒரு பெரிய தொலைக்காட்சியிலேருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வருது, அங்கே போய் உட்காடுறோம், என்னை ஒரு பெரிய இயக்குனர் கூப்பிட்டு போகிறாரு, நல்ல ஆஃபர்னு கூப்பிட்டு போகிறாரு, உள்ளே போனால் ஒரு 10 ஆட்கள் இருக்காங்க, கையெழுத்து போடுறா அப்படின்னாங்க. அது ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டுக்கு அதை நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அதுவும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கா? சங்கங்களையும் இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்துகள் சினிமா துறையில இருக்கா? இல்லை, அது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது, பஞ்சாயத்து நடக்கும். கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ ஒரு நடிகர் டேட் கொடுத்துருக்காரு, ஷூட்டிங் வரல அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் அழைச்சி கூப்பிட்டு அவர் என்ன சொல்லுவார், நாங்கள் டேட் கொடுத்த அந்த நேரத்தில் அவங்க பயன்படுத்தலை, அப்போ 2 பேருக்காகவே தப்பு இருக்கும். நான் கொடுத்த டேட்டை நீங்கள் பயன்படுத்தலை, அப்போ நான் கூப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வரல, அப்போ 2 பேருமே தவறு இருக்குது. அப்போ கூப்பிட்டு உட்காந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் மாதிரி ஒரு ஆட்களை போட்டு இது பஞ்சாயத்து பண்ணுறதுக்குனே ஆட்கள் இருப்பாங்க. இதெல்லாம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் சாயங்காலம் 6 மணி 5 மணி 6 மணி ஆச்சுன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த பஞ்சாயத்து தான் நடக்கும். எல்லா படத்தினுடைய பஞ்சாயத்து, ஃபைனான்ஸ் பஞ்சாயத்து, டேட்டு பஞ்சாயத்து, டேட் கொடுத்துட்டு வராமல் போனது, படம் எடுத்து முடிக்காமல் போனது, சொன்ன பட்ஜெட் கட்டி அதிகமாக எடுத்தது, இந்த பஞ்சாயத்துகள்லாம் ரெகுலராகவே நடக்கும். அதுக்குன்னே ஒரு டீம் இருப்பாங்க, பஞ்சாயத்து பேசி இப்போ 2 தரப்புலையும் முடிப்பாங்க. சினிமா பஞ்சாயத்துகள் 2 தரப்புலையுமே இருக்கும். அது அந்த கோர்ட்டுக்குலாம் போகாமல் முடிச்சுக்கிறாங்க. நம்ம கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது. இப்போ கோர்ட்டுக்கு போனால் அந்த கடுமையான சட்டங்கள் ஆயிடுச்சு. புரியுது. அப்போ ப்ராக்டிக்கலாக சினிமாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சினிமாவில் இருக்க ஆட்களுக்கு தான் தெரியும். நான் டேட் கொடுத்துருக்கேன், அந்த நேரத்தில் நீங்கள் ஷூட் பண்ணல அப்படின்னு ஒரு நடிகர் சொல்கிறாருன்னா, அப்போ டேரக்டர் என்ன சொல்லுவார், அந்த டேட்டில் அங்கே கிளைமேட் சரியில்லை, அந்த நேரத்தில் ஃபைனான்ஸ் ரெடி பண்ண முடியல, அதனால் இப்போ டேட் கொடுங்க பாரு. அவர் என்ன சொல்லுவார், அந்த டேட் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், அந்த டேட் வேற கொடுத்து நான் சம்பாரிச்சிருப்பேன் அப்படிப்பாரு. அப்போ 2 பேர் தரப்புலையும் நியாயம் இருக்கும். இவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இவர் நியாயம் இருக்கும், இவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இவர் தரப்புல நியாயம் இருக்கும். அதுக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் பஞ்சாயத்து பேசினா தான் சரி, ஓம் மேலேயும் தவறு இருக்கு, ஓம் மேலே தவறு இருக்கு, நீ 4 நாள் கட்டி, நீ 2 நாள் கொடு, நீ 10 லட்ச ரூபா கட்டி 5 லட்ச ரூபா கொடுன்னு பஞ்சாயத்தை முடிச்சிருவாங்க. சரி, அப்போ ப்ராக்டிக்கலாக சினிமாங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது. அது இப்போ ப்ராக்டிக்கலாக உள்ளே போன பிறகு தான் தெரியும். இல்லை, இந்த இடத்துல சங்கர் அவர்கள் ஆதரவு இல்லாத நிலையில இருக்காரோ? ஏன்னா ரஜினி அவர்கள் எந்திரனுக்கு அப்புறம், எந்திரன் மிகப்பெரிய படம், அது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியும் தமிழ் சினிமாவில் முயற்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சன் பிக்சர்ஸ்க்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வசூலையும் கொடுத்த ஒரு படம், எல்லாருக்குமே பெரிய பெரிய அங்கீகாரம் கொடுத்தது. ரகுமானுக்கு இன்னமும் ஒரு மிகப்பெரிய டாப் 10ல இருக்கக்கூடிய படத்தில் எந்திரனும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு புகழ் கிடைச்சிருச்சு, எல்லாருக்கும் ஒரு மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டாங்க. ஆனா இப்போ பிரச்சனைன்னு வரும்போது சங்கர், ஏன்னா கதை அப்படின்னா இயக்குனர் தான் கண்டிப்பா இருப்பாங்க, எங்கிருந்துமே ஒரு வாய்ஸுமே வரலையே சார். இல்லை, வாய்ஸ் வருதுன்னா பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுச்சுல. இப்போ நீதி இப்போ சங்கங்கள்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசுவாங்க. சரி, இப்போ நீதிக்கு வாய்ஸ் கொடுத்து என்ன ஆயிருப்போகுது? வாய்ஸ் கொடுத்தாலுமே என்ன ஆக போகுது? வாய்ஸ் கொடுக்காம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ வெல்விஷராக இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில் சங்கருக்காக நான் நிற்கிறேன் போராட்டம்னு சொல்ல முடியாது. அதனால எந்த பயனும் கிடையாது. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்கிட்ட பேசியிருப்பாங்க, சங்கர்ட்ட ஒரு வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க, என்ன சார் பிரச்சனை, நம்ம வேணா கூப்பிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கும். அதில் முதல்ல எல்லாம் இருக்காது. வெளியில குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அரசியல் கட்சி இல்லையே. இல்ல, ஜஸ்டிஸ் ஃபார் சங்கர்லாம் போடக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை, தீரக்கூடிய பிரச்சனை தான். சினிமா துறைக்கு நிலம் வழங்கின விஷயங்கள் நிறைய நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சமூக வலைத்தளங்கள்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த பையனூர்ல இடம் கொடுத்துருந்தாங்க, இடம் கட்டுறதுக்காக. அதெல்லாம் இப்போ ஷூட்டிங்லாம் கூட, ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங்லாம் கூட அங்கே தான் போயிட்டு இருக்கு. ஓகே, வெப்சி கொடுத்தது இடம், அதனுடைய தொடர்ச்சி அது பக்கத்துல சில இடங்கள் இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு. சரி, அதாவது நலிந்த திரைப்பட கலைஞர்களுக்கு அங்கே வீடு கட்டிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதை ஃபண்டை இனி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேர்ந்து அது இடத்த கொடுப்பாங்க, இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ
ஓகே, அதுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில எல்லாருமே அவங்க விஷயங்களை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இங்க ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் பார்க்க. சினிமாவில இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த அம்மையார் ஜெயலலிதாவா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய உதயநிதியா இருக்கட்டும், எல்லாம் சினிமாவில இருந்து வந்தவங்க தான். சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் நட்பு இருக்கும் இல்லையா? இப்ப கலைஞர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்ப முதல் முறையா முதலமைச்சர் ஆகிட்டு ஒரு பட விழாவுக்கு போறாரு. எங்க நம்ம வாகினி ஸ்டுடியோக்கு போறாரு. போறப்ப அப்பா அவர் கூட வாகினி ஸ்டுடியோல ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் முதலமைச்சர் வர்றாரு இல்லையா? பாரிகார்டு போட்டு போலீஸ் எல்லாம் நிக்கிதான். ஊடையில் போகிறப்ப எல்லாம் ஒதுங்கி நின்றுருக்காங்க. ஓகே, அப்போ எம்ஜிஆர் வந்து நடந்து போனவர் திரும்பி வந்து கூட்டத்தில் இருந்து அவனோட ஒர்க் பண்ண மேனேஜர் ப்ரொடக்ஷன் நாட்கள்லாம் தோளில் கையை போட்டு கூப்பிட்டு ஏன் ஒதுங்கி நிற்கிறீங்கன்னு கேட்டாராம். இல்லை நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னு. ராமவரம் தோட்டத்தில் இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் பார்க்க வர்றதுக்காகவே ஒருத்தர் மேனேஜராக போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அங்கே போய் பாருங்க. அப்போ சினிமாவையும் தமிழ்நாட்டில் அரசியலையும் வந்து பிரித்து பார்க்க முடியாது. தொடர்பில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது உதயநிதி ஸ்டாலின் ஒரு 7 படம் நடிச்சிருக்காரு. தயாரிப்பாளர்கள் பழக்கம் இருக்கும், இயக்குநர்கள் பழக்கம் இருக்கும், அவங்க டெக்னீஷியனுடைய பிரச்சனைகள் தெரியும். சரி, அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது ஏற்கனவே கொடுத்ததான் இப்போ இவங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டு இன்னும் நிச்சயம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற நன்றி, வணக்கம்.